ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன அப்டேட்டோடு சேர்த்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய வரலட்சுமி விரதம் ஆர்ஜித சேவா எப்படி புக் செய்யணும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங்கும் முழுமையாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று ஜூலை 25ஆம் தேதி மதியம் 3 மணி தொடங்கி இன்று ஜூலை 26ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 23,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று ஜூலை 25ஆம் தேதி மதியம் 3 மணி தொடங்கி இன்று ஜூலை 26ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்ஸினுடைய லைவ் ஸ்டேட்டஸும் இந்த டோக்கன்கள் வாங்குவதற்கு கியூல பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குது என்பதை பற்றியும் நேற்று இரவு வீடியோவில் நாம் பார்த்தோம். நேற்று ஜூலை 25ஆம் தேதி இலவச SSD டோக்கன்ஸ் நள்ளிரவு 12 மணி வரைக்கும், இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நள்ளிரவு 1 மணி வரைக்குமே கிடைச்சிருக்கு. இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து 3 மணி நேரத்திலிருந்து மேக்சிமம் 4 மணி நேரத்திற்குள்ளேயே காலியாகி கொண்டிருந்த நிலையில் சுமார் 3 வாரங்களுக்கு பிறகு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து சுமார் 9 மணி நேரம் வரைக்கும் நேற்று இரவு கிடைச்சிருக்கு. திருமலையில் பக்தர்கள் கூட்டம் குறைய ஆரம்பித்திருக்கக்கூடிய காரணத்தினால இலவச தரிசன டோக்கன்களும் அதிகமான நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனால பக்தர்களுமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கூடவே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு இந்த ஜூலை மாதம் தொடங்கி குறைவான தரிசன நேரம் நேற்று ஜூலை 25ஆம் தேதி தான் பதிவாகி இருக்கிறது என்பது மேலும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கு. ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியே டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு சுமார் 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் தினமுமே ஆகி கொண்டிருந்த நிலையில் நேற்று ஜூலை 25ஆம் தேதி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இரவு நேரங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் இலவச தரிசன டோக்கன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நேற்றைய வீடியோவில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய வரலட்சுமி விரத டிக்கெட் புக்கிங் அப்டேட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்று வரலட்சுமி விரத தரிசன டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய வரலட்சுமி விரத சேவாவிற்கான தரிசன டிக்கெட்டுகள் TTD 2 வகையாக கொடுக்குறாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட்டாகவும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டாகவும் இந்த வரலட்சுமி விரதத்திற்கான தரிசன டிக்கெட்ஸ் TTD இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 2 தரிசன டிக்கெட்டுகளுக்கான புக்கிங்கும் வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. வரலட்சுமி விரதத்திற்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை நாம் புக் செய்தால் சேவாவையும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஆஸ்தான மண்டபத்தில் பார்த்துட்டு சேவா முடித்த உடனே மூலவர் பத்மாவதி தாயாரினுடைய தரிசனமும் சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வரலட்சுமி விரதத்திற்கு நாம் புக் பண்ணுறோம்னா சேவாவை நம்ம வீட்டில் இருந்து தான் பார்க்கணும். வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 10 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரைக்கும் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஆஸ்தான மண்டபத்தில் நடக்கும். இது SVBC சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதை நாம் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் பூஜை முடிந்த மறுநாளில் இருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கி 90 நாட்களுக்குள்ள நீங்கள் திருச்சானூர் கோவிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டை காட்டி நீங்கள் மூலவர் பத்மாவதி தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட் டைம் வரலட்சுமி விரதத்திற்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மொத்தம் 150 டிக்கெட்ஸ் ஆன்லைனில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. வர்ச்சுவல் சேவாவிற்கு சுமார் 2000 டிக்கெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் புக் ஆகும். தேவைப்படக்கூடியவங்க இதை புக் செஞ்சுக்கலாம். இந்த சேவா டிக்கெட் கப்பிள் டிக்கெட். ஸோ ஒரு டிக்கெட் நம்ம புக் செய்தாலே 2 பேர் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். இது கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மேக்சிமம் ஒரு தரிசன டிக்கெட் மட்டும்தான் புக் செய்ய முடியும். ஆர்ஜித சேவா டிக்கெட்டாக இருந்தாலும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டாக இருந்தாலும் ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். லாஸ்ட் இயர் ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் இதில் ஏதாவது மாற்றம் செஞ்சுருக்காங்களா என்பது டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நமக்கு தெரிய வரும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்யக்கூடியவங்களுக்கு உத்தரியம், பிளவுஸ் பிட், வடை, லட்டு கூடவே கண்ணாடி வளையல்கள் கொடுப்பாங்க.
வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்யக்கூடியவங்க நீங்கள் எந்த நாள் தரிசனத்திற்கு வர்றீங்களோ அந்த நாள் தரிசனம் பார்த்த பிறகு லட்டு கவுண்டரில் போய் இதே பிரசாதம் நீங்கள் வாங்கிக்கலாம். லாஸ்ட் இயர் இந்த பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் என்ன பிரசாதம் கொடுப்பாங்க என்பது டிக்கெட் புக் பண்ணி நம்ம சேவா அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். அதே போல் போன வருடம் வரலட்சுமி விரதத்தன்று திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா பெண்களுக்குமே மஞ்சள் குங்குமம் பாக்கெட், கண்ணாடி வளையல்கள், லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி புக்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த முறையும் வரலட்சுமி விரதத்தன்று திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இந்த பிரசாதம் கொடுப்பாங்களா என்பது நமக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக தெரிய வரும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் அபிஷேக அனந்தார தர்சனம், லக்ஷ்மி பூஜா, குங்குமார்ச்சனா, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா எல்லாமே கேன்சல் செஞ்சிடுவாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அன்றைய நாள் மாலை 6 மணி தொடங்கி 7 மணி சமயத்தில் உற்சவர் தாயார் தங்க ரதத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. வரலட்சுமி விரதத்திற்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவங்களுக்கான ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணணும், லேடிஸ் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். அன்றைய நாள் 1 டன் முதல் 2 டன் மலர்களை பயன்படுத்தி ஆஸ்தான மண்டபம் முழுவதுமே கிராண்டான ஃப்ளவர் டெக்கரேஷன் செஞ்சுருப்பாங்க. உற்சவர் தாயாரும் நமக்கு புது பட்டு வஸ்திரத்தில் தரிசனம் கொடுப்பாங்க. சேவா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளை சங்கல்பம் செய்ய சொல்லிப்பாங்க. சங்கல்பம் செய்து முடித்த உடனே தாயாரனுடைய சஹஸ்ர நாமங்கள் மற்றும் அஷ்டோத்திர நாமங்கள் சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க. அதற்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வரலட்சுமி விரத கதை படிப்பாங்க. அதற்கடுத்து மகா தீப ஆரத்தி இருக்கும். மகா தீப ஆரத்தியோடு அன்றைய நாளினுடைய சேவா மதியம் 12 மணியோட கம்ப்ளீட் ஆகிடும். இது முடிந்த பிறகு மூலவர் தாயார் தரிசனத்திற்காக சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே டிடிடி ஆப்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் உங்களுக்கு குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சேவாஸ் என்ற ஐக்கனை கிளிக் செஞ்சிங்கன்னா ஆர்ஜித சேவா என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழேயே வரலட்சுமி விரதத்திற்கான 2 அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அப்டேட்டுக்கு பக்கத்தில் கிளிக் ஹியர் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்யலாம். அல்லது நீங்கள் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய வரலட்சுமி விரதத்திற்கான அப்டேட்லேயே ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் என்ற ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இது 2ல் நீங்கள் எது புக் பண்ணுறதாக இருந்தாலும் எக்ஸாக்டாக 10 மணிக்கு இந்த கிளிக் ஹியர் லிங்கை கிளிக் செஞ்சுக்கோங்க. இந்த லிங்க் கிளிக் செய்த உடனே ஆகஸ்ட் மாதத்திற்கான கேலண்டர் நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கும். ஆகஸ்ட் 8ஆம் தேதி மட்டும் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். அந்த தேதியை செலக்ட் பண்ணி நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா ஐக்கன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டெம்பிள் நேம் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஸ்ரீவாரி டெம்பிள்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் திருச்சானூர் என்று செலக்ட் செஞ்சுக்கணும். கீழே சேவாஸில் ஆல் என்று இருக்கக்கூடியதை மாற்றிட்டு வரலட்சுமி விரதம் என்பதை நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கணும். சப்போஸ் கிளிக் ஹியர் லிங்க் நீங்கள் செலக்ட் பண்ணி வர்றீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே வரலட்சுமி விரதம் என்றும் செலக்ட் ஆகியிருக்கும். மேலே டெம்பிள்லையும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிள் என்றும் செலக்ட் ஆகியிருக்கும். சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1ன்னு தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது, அது நாம் மாற்ற முடியாது. அதற்கடுத்து டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது என்பதையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் இயர் புக்கிங் என்பதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருடம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்ம வரலட்சுமி விரதத்திற்காக செலக்ட் செஞ்சுக்கணும். இதை செலக்ட் செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பேஜில் செலக்ட் பண்ண டேட், டைம் ஸ்லாட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் தப்பே இல்லாமல் என்டர் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கும் டிக்கெட்ஸ் உறுதியாக கிடைக்கிறதுக்கும் மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் அவசியமாக யூஸ் செஞ்சு இதை புக் பண்ணிக்கோங்க. கப்பல் டிக்கெட் என்பதனால 2 பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இண்டியன்ஸ் ஆதார் கார்டை மட்டும் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் செஞ்சுக்கோங்க. என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த டிக்கெட்டை புக் செய்யணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் செய்கிறோம்னா
தரிசனத்திற்காக வரக்கூடிய நாள் பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் நாம் ப்ரொவைட் பண்ணால் மட்டுமே தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து லோட் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம செலக்ட் பண்ண தேதி டீட்டெயில்ஸும் செகண்ட் பேஜில் நம்ம என்டர் பண்ண ஜென்ரல் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அதற்கடுத்து டிக்கெட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே நமக்கு டிஸ்பிளே ஆகும். 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் செய்து முடித்த உடனே புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பட்டனும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட் கரெக்டாக புக் ஆகியிருக்கா என்கிற எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸாக்டாக 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சேவாஸ் ஐக்கனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய வர்ச்சுவல் சேவாஸ் ஐக்கனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அல்லது ஏற்கனவே சொன்னது போல் லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே வரலட்சுமி விரதம் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் என்ற அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகியிருக்கும். இப்போ அதே போல் டெம்பிளில் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் திருச்சானூர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவாஸில் வரலட்சுமி விரதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆகஸ்ட் 8ஆம் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 என்று தான் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை மாற்ற முடியாது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் கொடுத்த உடனே ஏற்கனவே நம்ம ஆர்ஜித சேவாவிற்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணமோ அதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து நம்ம பேமெண்ட் செய்து முடிச்சிடலாம். இதுதான் வரலட்சுமி விரதத்திற்கான ஆர்ஜித சேவா மற்றும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.